நம்ம ரோட்டில் பாருங்கள் இவ்வளோ வெள்ளம் வந்துச்சு அதுக்குள்ள. அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். சரியான மழைங்க. பேய் மழைன்னுவாங்களா, அதான் அது. வீட்டுக்குள்ள தண்ணி போகுது, உச்சி உதறுது. மழையும் விடுற மாதிரி தெரில, பயங்கரமாக இருக்குது. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மழை சும்மா உச்சி உதறுது, சரியான மழை. இங்கே பாருங்க நிற்கிறேன் தண்ணி. இந்த மழைக்கே இவ்வளோ தண்ணி வந்துச்சு, இன்னும் பயங்கர மழை இருக்கான். கடைக்கு போய்ட்டேன், தப்பாக நினச்சிட்டேன். கொடை திரும்ப விட இப்படி நினச்சிட்டு நான் பிச்சோதர் கத்திரிக்காய் வாங்கி வந்திருக்கேன், காலிஃப்ளவர் வாங்கி வந்திருக்கேன். வீட்டில் என்ன பண்ணாங்கன்னு தெரில. காலிஃப்ளவர் வந்து தொக்கு பண்ணி காமிங்கன்னு நம்மளுக்கு ஆசை. ஆனால் கரண்ட் போயிட்டு வருது, அடுப்பாக நிற்கக்கூட முடியாது, அது ஒன்று பிரச்சனை. கரண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போ வந்துச்சா கரண்ட்டு, ரைட், ஓகே. காலிஃப்ளவர் தொக்கு சும்மா இந்த மழைக்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துங்க. சரி, அமெரிக்கா சமையலில் போய்ட்டு ஆயினே இருக்குது. மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஸோ யாருமே நம்ம வீட்டில் இன்றைக்கி எண்ணெய் கிடையாது. முருகருடைய நான் சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ சாம்பார் ஆயின்னு இருக்கு, மீல் மேக்கர் ஃப்ரை, அப்புறம் பூண்டு ரசம் அதை பண்ணிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சுன்னு தான் இருக்குது. இதே மாதிரி பெஞ்சிச்சுன்னா கஷ்டம்தான். தமிழகத்துக்கு ரெட் அலர்ட் வர கொடுத்துருக்காங்க. இப்போ நியூஸை பார்த்தேன். சென்னை மக்களே உஷார். அதாவது மழை வருதோ இல்லையோ சொல்ல பார்த்தா பக்குன்னு அடிக்குது. போன வாட்டி மழையில் வந்து கார் எடுத்துன்னு போயிட்டு பிரிட்ஜ் மேலே நிற்க போனால் ஒரு இடமும் இல்லை. முதல்ல வாங்க நேராக படிக்கட்டு போயிடும். ஏமாந்தான். சமையல் ஆயின்னு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து மாய் நீனா சமையல் பார்த்துலாமா? விக்ரம் பாருங்க. சரி, மேக்கப் கோசம் இதே மழை வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பெஞ்சிட்டு மறுபடியும் 4 மணி நேரம் இல்லை, மறுபடியும் அரை மணி நேரம் 4 மணி நேரம் மழை தண்ணி ஓரளவு போயினே இருக்கும். நான்ஸ்டாப்பாக பெஞ்சாதான் பயம். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் எங்கே தண்ணி வரும்னா, பின்னாடி எங்கள் அப்பா பாத்ரூம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து தான் தண்ணி மேலே வரும். அந்த தண்ணி தான் வீடு ஃபுல்லாக பரவி ஃபுல்லாகிடும். எனக்கு அதே போய் எட்டி பார்த்துட்டு வரேன். பயமாக இருக்குது. சரி, ஓகே. நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? சொல்லு கொஞ்சமா சரி, ஓகே. என்ன சமையல் பார்க்கலாமா? கட்டாம பாருங்க எப்படி தாத்தா செல்லம் பின்னாடியே ஓடி வரும். எங்கள் அப்பா மாதிரி தான் நடக்கிறான். இவனை பார்த்தா அவன் நடக்கிறதெல்லாம் எங்கள் அப்பா மாதிரி தான் நடக்கிறான். என்னது இது? கீழே இருக்கு. எப்படியும் பறந்து வரா மாதிரி கீழே இறங்குற மாதிரி. சரி, என்ன சமையல் பார்த்துக்கலாம். ஒன்றும் சரிங்க. மழை வெளுக்குது. சாப்பாடு வடிச்சிருக்காங்க. சாம்பார், இது பூசணிக்காய், அப்புறம் சௌ கேரட், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார். ஓகே. கத்திரிக்காய் காராமணி கிரேவி, அப்புறம் பருப்பு ரசம்,
பருப்பு ரசமா பூண்டு ரசமா? இன்னைக்கு சாம்பார் செஞ்சுருக்கேன். நான் பூண்டு ரசம் நினச்சேன். சரி, இது ஓகே. வந்து மீன் மேக்கர் ஃப்ரை. மழையில் சுட சுட இதான் நம்ம வீட்டில். வாங்க சாப்பிட்லாம். வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். இன்னும் இன்னைக்கு எண்ணெய் கிடையாது, பியூர் வெஜிடேரியன். பாய். இது நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து அடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்று இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி நகரும். இதன் காரணமாக அடுத்த ஒரு 4 தினங்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். அடுத்த ஒரு 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்களில் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 26 மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிக கன முதல் அதிகன மழைக்கும், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். வரம்மா, இந்த அம்மா நம்மளை கூப்பிட்டு வச்சு மாங்காய் இல்லைன்ட்டாங்க. சிரிக்கிறாங்க பாருங்க. பாப்பா மாங்காய் இருக்கு, நாங்கள் கிட்ட போனால் மாங்காய் காணோம். சரி, ஓகே. இந்த கடையில் மாங்காய் காணோம். அதாவது எது நம்ம கிடைக்காதோ அதான் தேட விடுவாங்க வீட்டில். இந்த மழைக்கே பாருங்கள் இவ்வளோ தண்ணி சேர்ந்துச்சு. ஒரு 15 நிமிஷம் மழை பெஞ்சுன்னு இருக்கு. சரி, இது என்ன பண்ணுறது? கத்திரிக்காய் சாம்பார் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் தொக்கு பண்ணிடலாம். சாம்பார் வந்து ஒய்ஃப் செம்மையாக பண்ணுவாங்க. நம்மளுக்கு சாம்பாரே வராது சரியாக. நான் சாம்பார் பண்ணால் இன்ஸ்டன்ட் சாம்பார். 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டுருவேன். அதுலேயே தோரம் போட்டுருவேன். அதிலே மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், சாம்பார் தூள் போட்டு ஒரு 10 விசில் வர வச்சுட்டு இறக்கி கடைச்சி தாளித்து கொஞ்சோண்டு புளி ஊற்றிடுவேன். அதுதான் நம்மளுக்கு ஈஸியான ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார். இப்போ ப்ராப்பராக பண்ணுவாங்க எங்கள் ஒய்ஃபெல்லாம். பார்த்து பண்ணுவாங்க. விட்ற மாதிரி இல்லை, மழை பெஞ்சின்னு தான் கிடக்கு. ஆளை காணாமே. சரி, சாயங்காலம் வாங்கிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மழைக்கு வந்து சூடாக காப்பி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம வியாபாரம் முடிஞ்சிடுச்சா? பிச்சு உதர். இதே மழை கண்டினியூ ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க, வெள்ளம் சேர ஆரம்பிச்சிச்சு. இங்கே இந்த கடை ஒரு 25 வருஷமாக இருக்குது. நம்ம ஐடென்டிஃபிகேஷன் இந்த கடை தான். மழை பெய்யுது, பேசுகிற டைம் இல்லை. நல்ல மரியாதையான மனிதர், நல்ல மனிதர், சிறந்த மனிதர், நல்லா பேசுவார், அன்பாக. பார்த்தோன்னா விஷ் பண்ணார் பாருங்கள். வணக்கம் சார். எப்படி சார் மழைலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். வாங்க வீட்டுக்கு. ஓகே ஓகே ஓகே. என்ன சார்? இல்லை சார், கடைக்கு போய்ட்டு வந்தேன், வாங்கிட்டு வரேன். இல்லை இருக்காரா? அதோ வந்து பார்க்குறேன்.